ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 19க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். மத்தியஸ்தத்தை இந்தியா ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா 2025ஆம் ஆண்டிற்கான குவாட் கூட்டமைப்பு மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இதுதான் முக்கியம். குவாட்ன்றது 4 கண்ட்ரிகள் இருக்கும். அந்த 4 கண்ட்ரிகள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறங்க, யாருன்னு பார்த்துருவோம். அவ்வளோதாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குவாட் கூட்டமைப்பின் இந்த ஆண்டு மாநாடு எங்கே நடக்க போகுது, இந்தியா அப்படின்றது சொல்லணும். ஏன்னா இப்போ டொனால்டு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்காரு. ஸோ அதன் காரணமாக இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லைங்க. செகண்ட் நியூஸ் நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருந்து. ஆனால் நீங்கள் எக்கச்சக்கமான நியூஸ் இருக்குங்க. ஒரு 10 நியூஸுக்கு மேலே கவர் ஆகிருக்கு. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொடுத்துருக்காங்க. கடிவாளம் தான் உடனடி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை கடந்த 2022 ஜூலை மாதத்தில் மத்திய அரசு அறிவித்தது. 2020 ஜூலை மாதம். அதை தொடர்ந்து மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு உருவாக்கியதுங்க. யாருடைய தலைமையிலாம்? நீதிபதி முருகேசன் தலைமையில். இதுதான் கேட்பாங்கப்பா. மாநில கல்விக் கொள்கையை யாரோட தலைமையில்னா முருகேசன் தலைமையில் 2022ஆம் ஆண்டு உருவாக்கியது. 13 பேரை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. 13 பேர் கொண்ட குழு. ஸோ இதுதான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த போட்டித் தேர்வுகள் பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அட் தி சேம் டைமில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநில அரசு என்ன தான் சட்டம் ஏற்றினாலும் அதை எதிர்த்து 19வது பிரிவு குடிமக்களுக்கு அளிக்கும் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான தொழில் செய்யும் உரிமையை சுட்டிக்காட்டி தனியார் பயிற்சி மையங்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கல்வி பட்டியல் பொதுப்பட்டியலில் இருக்குது, கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். 19வது ஆர்டிக்கல் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இன்றைக்கான திருக்குறள் பாருங்கள். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு. அப்படின்னா செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமைச்சுன்ற அதிகாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் சண்டிகர், பஞ்சாப், தில்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2024ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வி செயல்திறன் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ என்ன பூச்சிங்க, பள்ளித்திறன் செயல்திறன் குறியீட்டில் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்காங்க. பள்ளித்திறன் செயல்திறன் குறியீட்டில் 16வது இடத்துல. சார் அதனால் சார் பள்ளித்திறன் செயல்திறன் குறியீடு அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான க்ரைட்டீரியாலாம் வகுப்பறை செயல்பாடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்கள் உரிமைகள், பள்ளி மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, எண்ம கற்றல் மற்றும் நிர்வாக செயல் உட்பட 74 இருக்குமாங்க. ஆகிய பிரிவுகளில் 74 அளவுகோல் இருக்கும் அடிப்படையில் தரக்குறியீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தரக்குறியீட்டில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகருங்க. நோட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் பிளேஸில் சண்டிகர். இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் ப்ரிலிம்ஸ்லேயும் யூஸ் ஆகுங்க. 2வது பஞ்சாப், 3வது தில்லி, 4வது குஜராத், ஒடிசா, கேரளா, டயூடாமன், ஹரியானா, மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான் அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது. பட் நம்ம 3 பிளேஸ் முக்கியங்க. சண்டிகர், பஞ்சாப் பக்கத்து இருப்பாங்களா, அது பக்கத்தில் பாருங்கள் டெல்லி. முடிஞ்சு போச்சு. ஒரு யூனியன் பிரதேசம், ஒரு மாநிலம், ஒரு டெல்லி. இது மட்டும் தெரிஞ்சுங்க. தமிழ்நாடு 16th பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, பள்ளி செயல்திறன் குறியீட்டில். ஓகேங்க, நெக்ஸ்ட்டுங்க. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3 லட்சத்தை கடந்தது. சென்னையில் அதிகம், நீலகிரியில் குறைவு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் கல்வியை பற்றி, தமிழ்நாட்டின் கல்வியை பற்றி கேட்குறப்போ நீங்கள் இந்த விஷயத்தை எழுதலாங்க. அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகமாகி விட்டுறது. சென்னையில் 3 லட்சத்தையும், நீலகிரியில் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீலகிரியில் 1327 பேர் சேர்க்கை நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னை மாவட்டத்தில் 17,985 பேர் சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கங்க. ஆண்டுக்கு 3000 செலுத்தி 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம். இந்த ஃபாஸ்டேக்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 3000 ரூபாய் செலுத்துறீங்க, அது சின்ன பண்ணிக்கலாம் போய்க்கலாம் சொல்கிறாங்க. அது எப்போ அமல்படுத்தப்படுதுன்னா ஆகஸ்ட் 15 முதல் அமல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம். ஸோ 200 டைம்ஸுங்க நீங்கள் என்ன பண்ணலாம், போய் வந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் யாருன்னா ஓன் கார் வச்சுருக்கவங்களுக்கு, அது இல்லாமல் ட்ராவல் போயிட்டு வரவங்களுக்கு. பயங்கரவாத ஆதரவு நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். G7 மாநாட்டில் கனடாவில் பேசியிருப்பார் நரேந்திர மோடி. அதில் அவர் சொன்ன டிஎன்பிஎஸ்சி 2 இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நீடித்த பசுமை வழிமுறையின் கீழ் அனைவருக்குமான எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி இலக்கு நோக்கி இந்தியா பயணிக்கிறது. 2030க்குள்ளே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இப்போ 500 ஜிகாவாட்னு வச்சுட்டாங்க. அதே மாதிரி 2070ஆம் ஆண்டுக்குள் கரியமில்லா வாயு வெளியேற்றம் இல்லை என்ற நிலையை இந்தியா எட்டும் என பிரதமர் கூறியிருக்கிறார். இது கேட்டிருப்பாங்கப்பா 2070. இந்த கரியமில்லா வாயுன்றது எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ப்பா.
அடுத்தது, சுபன்ஷா சுக்லக்கின் சர்வதேச விண்வெளி பயணம் 5வது முறையாக ஒத்திவைப்பு. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆக்சிம் 4 திட்டம் யார் நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சுபன்ஷா சுக்லக் போக போகிறாரு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் அவர்கள் பயணிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபால்கான் 9ன்றது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஒரு ராக்கெட். ஆக்சிம் 4 திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் விண்வெளி பயணம்ன்றது தெரிஞ்சுங்க. இப்போ ககன்யான் திட்டம் மாதிரி ஆக்சிம் 4 அப்படின்றது தெரிஞ்சுட்டா போதுங்க. அடுத்ததுங்க, சோஷியல் நியூஸ் இருக்குது பாருங்கள். குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டில் குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் 44% ஒரு 4 மாநிலத்தில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம். இப்போ கேட்கலாங்க இந்த இடத்துல கொஷின்ஸ். ஸோ 4 மாநிலம் 40. அப்போது பிறக்கும் போதே குழந்தை எவ்வளோ எடை இருக்குன்னா 2.5 கிலோவுக்கும் மேல் இருக்க வேண்டும். 2.5க்கு மேலே இருந்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 1993 ஆண்டு கணக்கெடுப்பில் 26% இந்த பாதிப்பினை 2020 18ஆக குறைச்சிருக்காங்கப்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஊட்டச்சத்தை உறுதி செய்யுன்னு சொல்லிட்டு சில திட்டங்கள் தமிழ்நாடு அறிவித்தாலும் இந்தியா அளவில். ஸோ இன்றைக்கி கேட்டலாமா, இந்த போஷான் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குங்க. போஷான் அபியான் அந்த திட்டத்தின் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னென்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ ரிசர்ச் பண்ண மாதிரி தான் நமக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்குங்க. அடுத்தது, விருதுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஷ்ணுபுரம் சரவணுக்கு பால புரஸ்கர் மற்றும் லக்ஷ்மிஹருக்கு யுவ புரஸ்கர் அப்படின்னு விஷ்ணுக்கு பால புரஸ்கார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிஹருக்கு யுவ புரஸ்கார் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே கேட்கக்கூடிய விஷயம். ஆனால் என்ன புதினம், தஸ்மின் என்ன நாவல், என்ன சிறுகதை அப்படின்னு கேட்பாங்கப்பா. ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. தமிழ் மொழிக்கான பால புரஸ்கார் விருது ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்கு எழுத்தாளர் விஷ்ணு சரவணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே இவருக்கு பாருங்கள், கூத்தொன்று கூடிற்று மற்றும் பிற கதைகள் என்னும் தலைப்பில் சிறுகதைகள் தொகுத்த இவருக்கு யுவ புரஸ்கார் விருது தேர்வு செய்யப்பட்டிருக்கு லக்ஷ்மியாருக்கு. அப்போ இந்த 2 பேருமே முக்கியம். பட் ஆனால் இந்த இடத்துல விஷ்ணுபுரம் சரவணன் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நோட் பண்ணுங்க. ஆனால் இவரே மதுரை மாவட்டம். லக்ஷ்மிஹர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்தவர். ஸோ இது என்ன மாவட்டம் என்று சொல்கிறது கேட்குறது வாய்ப்புங்க. திருப்பூர்னு சொல்லிட்டேன், திருவாரூருங்க. ஓகேங்களா, திருவாரூர் மாவட்டம். ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம். விஷ்ணுபுரம் சரவணுக்கு பால புரஸ்கார், லக்ஷ்மிஹருக்கு யுவ புரஸ்கார் விருது அப்படின்றது சாகித்ய அகாடமி விருதுங்க. ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் முடிவடைகிறது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நான் கேட்ட 2 கொஷின்ஸ்க்கும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.